வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்கு முன் தோட்டம் தான். பூ பூத்து ரொம்ப அழகாக இருக்குது காலையிலேயே. இன்றைக்கி கொத்தமல்லி விதையெல்லாம் முளைச்சிருக்குது, அதை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அன்னைக்கு கொத்தமல்லி விதையெல்லாம் ஒரு துணியில் கட்டி வச்சோம்ல, பார்த்திங்கன்னா எல்லாமே முளைச்சிருக்குது. இப்போது அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடத்துக்கே போடுறாங்க. இப்போ சீக்கிரமாக வளரும், வெயிட் பண்ண தேவையில்ல, ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். பத்திரமா எல்லாத்தையும் அந்த முளைலாம் உடையாமல் பொறுமையாக போடணும். இனிமேல் நமக்கு கொத்தமல்லிக்கு எந்த குறையும் இருக்காது, தாராளமாக இங்கேருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கும் நம்ம மிளகாய் தோட்டத்தில் வேலை நடக்குது, புல் வெட்டுற வேலை நடக்குது. இப்போ தான் சுத்தம் பண்ணாங்க. எவ்வளோ சீக்கிரம் முளைச்சி ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பாருங்கள். மிளகாய் செடியே தெரியாத அளவுக்கு சுத்தம் பண்ண இடம் மட்டும் எப்படி காலியாக தெரியுது பாருங்கள். இப்போது அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த இடம்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. அடிக்கடி புல் வெட்டுற வேலை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பப்பாயா செடி, அதை சுற்றி பாதுகாப்புக்கு வெள்ளை கவர் கட்டியிருந்தாங்கள, பன்னி அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்னென்னா, வெயில் படல செடிக்கு, இலை மஞ்சள் கலர் ஆகுது பாருங்கள். நல்லதுக்காக நம்ம செஞ்சோம், இது பார்த்தா பிரச்சனை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த கவரை பாதி பிரிச்சிட போகிறாங்க. வெயில் படணும்ல செடிக்கு, அதனால் இப்போது ஃபுல்லாக மூடி இருக்கிற கவரை பாதி பாதியாக பிரித்து எடுக்க போகிறாங்க. அப்போ தான் நல்லா படம், நல்லா வளரும் செடி. அந்த வேலை தான் இப்போ நடக்குது. ஒரு சிசர் வச்சு அப்படியே பாதியாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ தோட்டம் ஃபுல்லாக வச்ச எல்லா பப்பாயா செடியை சுற்றி வெட்டணும். இப்போ அப்போ தான் நல்லா வெயில் பட்டு செடி நல்லா வளரும் வேகமாக. நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சதுனால நல்லதாக போச்சு. இங்கே பாருங்கள், சன்லைட் படாததுனால எப்படி மஞ்சளாக இருக்குது இலை. ஓரளவுக்கு எல்லா பேக்கையும் வெட்டி எடுத்தாச்சு. முழுசாக முடிச்சிருவாங்க இன்றைக்கி. திரும்பவும் மருந்தடிக்கிறாங்க மிளகாய் தோட்டத்துக்கு. அடிக்கடி மருந்து அடிக்கணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு வைரஸ் தாக்கிடுச்சுன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் போயிடும். இப்போ காயும் வந்திருக்குது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். மருந்து அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், செடி இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வேலை மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, பாய்.